ஹாய் ஹலோ வெல்கம் டு திரைக்கடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் உங்க ஃப்ரெண்டே முபாஷீர். இன்னைக்கும் திரைக்கடல்ல எக்கச்சக்கமான சுவாரஸ்யங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. முதல்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பாகுபலி படம் எப்படி இருக்கு அப்படின்ற கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்கு. நல்லா தான் இருக்கும், பட் முதல் பாகம் அளவுக்கு இருக்கா அப்படின்ற கேள்வி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் பல கேள்விகளும் நம்ம முன்னாடி இருக்கு. என்ன அப்படின்னா, ஒய் டிட் கட்டப்பா கில்டு பாகுபலி ஏன் கட்டப்பா கொண்டாரு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னு எல்லா மொழிகளையும் ஒரே கேள்வி இருக்கும்போது அந்த கேள்வி தொடங்கி பல கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்கு பாகுபலி படத்துடைய கன்க்ளூஷனாக வந்திருக்கக்கூடிய இரண்டாவது பாகம். இதுல பாத்தீங்க அப்படின்னா முதல் பாகத்துல இருந்து அந்த கதை கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த ரெண்டாவது பாகத்துடைய கதையை ஸ்பாயிலரே இல்லாம சொல்லிடுறேன். முதல் பாகத்தில் நம்ம என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணன் ஒரு குழந்தை எப்படி தூக்கி பிடிச்சாங்கல்ல, அதுதான் ஷிவ். இப்போ வந்து இங்கேருந்து நீர்மலை ஏறி போனார்ல அந்த பாகுபலி. அவர் வந்து யாரு, அவரை வந்து எதுக்காக பார்த்தோன்னா அப்படியே கட்டப்பா முட்டி போட்டாரு, அவங்க அப்பா எப்படிப்பட்ட மாவீரர் அப்படின்றதெல்லாம் சொல்லணும் அப்படின்றது தான் கதை. ஸோ அதில் வந்து கட்டப்பா அவ்வளோ விசுவாசமாக இருக்காரு, எப்படி அவரை கொண்டிருப்பாரு அப்படின்றதெல்லாம் சொல்லணும்ல. அதோடைய கண்டினியூவேஷனாக அழகாக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறமா இவர் ராஜாவாக இருந்தார்ல, ராஜாவாகிறது ஒரு சில காரணங்களால் ஆகாமல் போயிடுது. அப்புறம் அனுஷ்காவை கல்யாணம் பண்ணுறாரு. அப்போ குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றது தான் செகண்ட் பார்ட்டோடைய கதையாக சொல்லியிருக்காங்க. படம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த கதையும் உங்களுக்கு அழகாக புரிஞ்சுது. அதுக்கப்புறமா இதுவா, இதுக்கப்புறமா அதுவான்னு எந்த கண்டினியூட்டி பிரச்சனையும் இல்லாமல், அந்த ப்ரீக்வல் சீக்வல் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அழகாக நீட்டாக உங்களுக்கு எல்லா முடிச்சுகளையும் அவிழ்த்து விடும் போது அப்பாடா ரிலாக்ஸாக கதை புரியுது அப்படின்னு புரியுறது பாகுபலி படத்துடைய கதைக்கான மிகப்பெரிய பலமும் சக்சஸும். பாகுபலி படம் முதல் பாகத்தை விட பிரம்மாண்டமாக இருக்கா அப்படின்னா, முதல் பாகமும் ரெண்டாவது பாகமும் அப்படியே சேர்த்து தான் எடுத்தாங்க. படத்துடைய நீளம் கருதி தான் பிரித்து ஓகே மீதிலாம் தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து இதனுடைய டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது முதல் பாகத்துக்கு குறையாம ரெண்டாவது பாகத்துடைய பிரம்மாண்டம் அப்படி இருக்கு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பாகத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் பிளாக் வரைக்கும் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டத்துடைய உச்ச கட்டம் அப்படின்னு சொல்லணும். இவ்வளவு தாங்க பண்ண முடியும். இந்திய சினிமாவில் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. நமக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கு, நமக்குன்னு ஒரு டீம் இருக்கு, அது எல்லாத்தையுமே ராஜமௌலி பண்ணிட்டாருன்னு சொல்லணும். ஹாலிவுட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பல யூனிட் இருக்கும், யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அப்படின்னு தனித்தனியா டைரக்டர் டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இங்க ராஜமௌலி அப்படின்ற ஒத்த ஆளா நின்று அத்தனையும் மூளைக்குள்ள ஏத்திக்கிட்டு இங்க இது வரணும், இங்க இது வரணும், இங்க இது வரணும் அப்படின்றத பிளான் பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதுக்காகவே ராஜமௌலிக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். அதே போல பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல பிரம்மாண்டம் அப்படின்றத விட்டுட்டு கதைக்குள்ள போயிட்டாங்க. சோ முதல் பாதியிலேயே நம்ம எல்லா பிரம்மாண்டத்தையும் என்ஜாய் பண்ணிக்கணும். ரெண்டாவது பாதியில அப்படியே கதைக்குள்ள போய் கதையை முடிச்சிருக்காங்க. சோ ராஜமௌலி நான் புத்திசாலி இல்ல, புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலி அப்படின்னு மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு இந்த படத்தின் மூலமா. படத்துல பிரபாஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல வந்து அமரேந்திர பாகுபலியா வராரு. இதுல மகேந்திர பாகுபலிக்கு வந்து கதை சொல்லிட்டு இருக்காருல கட்டப்பா, உங்க அப்பா அமரேந்திர பாகுபலி எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கதையும் சொல்றாரு. சொல்லும் போது அமரேந்திர பாகுபதியை நமக்கு அவ்வளவு பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறமா மகேந்திர பாகுபலி பாத்தீங்க அப்படின்னா ஏய் போங்க கையை ஓடிங்க, இங்க பாருங்க வாங்க சண்டை போடலாம் அப்படின்னு கூப்பிடும் போது உங்க அப்பா எப்படி ராயலா இருந்தாரு, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த வேரியேஷனை சூப்பரா பிரபாஸ் கேரி அவுட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா நீ ஒரு வீரனா உங்க அப்பாவை மாதிரி யோசி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் அதுக்கப்புறமா காட்டக்கூடிய பாடி லாங்குவேஜ்லாம் இன்னும் கொஞ்சம் பக்கா. ஸோ பிரபாஸ் பாத்தீங்க அப்படின்னா இத்தனை வருட உழைப்பை இதுல கொட்டினதுக்கு நல்ல பலனை அனுபவிச்சிருக்காரு, நல்ல பலன் அவருக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் அவர் எப்படி படங்களை தேர்வு செய்யறாரு அப்படின்றத பொறுத்து தான் அவருடைய அந்த சூப்பர் ஸ்டார் இமேஜ் அப்படியே கண்டினியூ ஆகும். காரணம் என்ன அப்படின்னா இதுக்கப்புறமா தெலுங்கு மட்டும் இல்லாம ஹிந்தி, தமிழ், மலையாளம் அப்படின்னு எல்லா மொழிகளிலுமே வந்து அடுத்து பிரபாஸ் என்ன பண்றாரு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவருடைய அடுத்த கதை தேர்வு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ அதை பிரபாஸும் உணர்ந்திருப்பார் அப்படின்னு நம்பலாம். படத்துல அனுஷ்கா தான் இந்த பாகம் பூரா தாங்கியிருக்காங்க. முதல் பாகத்துல ஒண்ணுமே கொடுக்கலையே, கையை கட்டி போட்டு இப்படியே நிக்க வச்சுட்டாங்களே அப்படின்னா தெய்வசனியா இந்த படம் பூரா அவங்க தாங்கியிருக்காங்க. முதல் பாகத்துல வந்து ஆட்டம் போட்ட தமன்னா பாத்தீங்கன்னா படம் பூரா காணவே காணும். ஆமா தமன்னா படத்துல நடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா ஆமாப்பா கிளைமாக்ஸ்ல வராங்கல்ல அப்படின்ற மாதிரி கிளைமாக்ஸ்ல ஒரு இடத்துல ஓடி வந்து கடைசியா பட்டம் சுட்டும் போது பக்கத்தில் நிக்கிறாங்க. அவ்வளவுதான் தமன்னாவுக்கான வேலை. அனுஷ்கா படம் பூரா அப்படியே எல்லாரும் தூக்கி சாப்பிடுற மாதிரி இருக்காங்க. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அழகு படத்துக்கு தேவையான ஒரு அழகா இருக்கு. ஒரு இளவரசிக்கு தேவையான அந்த வசீகரத்தை அனுஷ்கா கொடுத்திருக்காங்க. சோ அனுஷ்காவுக்கும் இந்த படம் வந்து மீண்டும் ஒரு கம்பேக் அமையறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா அனுஷ்கா அப்போ இருந்த அழகு இப்ப இருக்காங்களா அப்படின்ற கேள்விக்குறி இருக்கு. அத படத்துலயுமே நம்ம பார்க்க முடியுது. ஒரு சில காட்சிகள்லாம் இப்ப எடுத்திருக்காங்க. இஞ்சி இடுப்புக்கு அப்புறமா நல்லா பெருத்து போயிருக்காங்கல்ல, அப்ப எடுத்திருக்காங்க. முன்னாடி இருக்கும் போது பாத்தீங்கன்னா அனுஷ்கா இன்னும் இவ்வளவு அழகா இருக்காங்கன்னு பார்க்கும்போது அடுத்த சீன்லயே கொஞ்சம் குண்டா வராங்க. அடுத்த சீன்ல ஒல்லியா, அடுத்த சீன்ல குண்டா அப்படின்ற மாதிரி வராங்க. பட் இருந்தாலும் ராஜமௌலி முடிஞ்ச வரைக்கும் அனுஷ்கா வச்சு மேனேஜ் பண்ணியிருக்காரு. சோ அதனால இதை ஒரு கம்பேக்கா அனுஷ்கா எடுத்துக்க முடியுமா அப்படின்னா அது அவங்களுடைய உழைப்பை பொறுத்து தான் இருக்கு. பல்வால் தேவனா ராணா பாத்தீங்கன்னா அதே கேரக்டர் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. முதல் பாகத்துல இருந்த வில்லத்தனம் அப்படியே இருக்கு. அதையும் தாண்டி ஒரு மிடுக்கு பாத்தீங்க அப்படின்னா உடம்புல ஏறி இருக்கு. முதல் பாகத்துல ஒரு எருமை மாட்டை அடக்குவார்ல, இந்த பாகத்துல பாத்தீங்கன்னா அந்த எருமை மாடு மாதிரியே இருக்காரு. அவர் அப்படி உடம்பு ஏத்திட்டாரு.
ஃபுல் ஆஃப் மசில்ஸ். பார்த்தா எப்பா எங்கேருந்து போய் அவரை பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு டெடிகேஷன் ராணா கொடுத்துருக்காரு. அவருடைய வில்லத்தனமான சிரிப்பு மட்டும்தான், ஏன்னா தாடியை வச்சு ஃபுல்லாக மறைச்சிட்டாங்க, பெருசாக ஒன்றும் மேலே கிரீடமும் வச்சுட்டதுனால கொஞ்சோண்டு ஏரியா தான் இருக்குது ஆக்ட் பண்ணுறதுக்கு, அதுலேயும் அப்படின்னு சிரிச்சுட்டு அவரால் முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ராணா வர இடம்லாம் கூடுதல் கவனம் இருக்கிறது படத்துக்கு மற்றொரு பலமாக அமைஞ்சிருக்கு. படத்தில் சத்யராஜ், நாசர், ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு எல்லாமே பின்னி எடுத்திருக்காங்க. இதில் சத்யராஜ் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் ஹீரோன்னு சொல்லணும். அவர் பார்த்தீங்கன்னா வில்லத்தனத்தை காட்டுறாரு, அவருடைய ஹியூமர் சென்ஸை காட்டியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு வாரியர் அப்படின்றதுக்கான பிரேவை காட்டுறாரு. சத்யராஜ் எல்லா டைமென்ஷன்லையும் பின்னி எடுத்திருக்காரு. நாசரும் சும்மா இல்லை, கையை அப்படி வச்சுக்கிட்டு இந்த இரும்பு கையால் பார்க்கிறாயா அப்படின்றதில் ஆரம்பித்து சிவகாமி தேவி அந்த குழந்தையை கழுத்தை நெறித்து கொன்று விடு அப்படின்னு சொல்லும் போதும் சரி, வில்லத்தனத்துடைய உச்சகட்டத்துக்கு போயிருக்காரு. ரம்யா கிருஷ்ணன் சொல்லியா தரணும், ரஜினிகாந்துக்கு முன்னாடியே அப்படி நடிச்சிருப்பாங்க, இந்த படத்துல அசால்ட்டா நடிச்சிருக்காங்க. அந்த ராஜ மாதாவுக்கான மிடுக்கும் அதுக்கப்புறமா அந்த துரோகத்தில் கலங்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் ரம்யா கிருஷ்ணன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த குழுவும் ஒரு பெரிய ட்ரீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் மைனஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சிங்கன்னா படத்துடைய கிளைமேக்ஸ் ஃபைட் நம்ம அதை விட பிரம்மாண்டமாலாம் பார்த்துட்டதுனால ரெண்டு பேரும் மோதிக்கும் போது சரி எப்படியா இருந்தாலும் ஹீரோ தானே ஜெயிக்க போறாரு, சீக்கிரமா முடிங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் பிரம்மாண்டோத்தர் உச்சக்கட்டத்தை காட்டுறேன் அப்படின்னு கையிலேயே கல்லெல்லாம் உடைக்கும் போது அது மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ரியலாக பண்ணியிருக்கலாமே, எல்லாமே நம்புற மாதிரி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்புற மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கட்டப்பாவும் பிரபாஸும் சேர்ந்து காமெடி பண்ணும்போது ஏன் காமெடி பண்ணுறாங்க, கொஞ்சம் சீரியஸாக இருக்கணுமே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அந்த காமெடியும் கூட எம்ஜிஆர் காலத்துல நம்ம ஊரில் ஹிட்டான காமெடி தானே, ஒரு வீரன் கோழையா நடிக்கிற மாதிரி, அதுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி. பட் அதெல்லாம் ஓகே. ஓவராலாக ஒரு இந்திய சினிமாவாக பார்க்கும்போது இதை கண்டிப்பாக கொண்டாடணும். இந்த மாதிரி ஒரு படத்தை ஹாலிவுட்ல எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ பொருட்செலவாயிருக்கும், அதை இந்தியன் மார்க்கெட்டில் எவ்வளோ தூரம் வந்து பிரம்மாண்டத்துக்கு தேவையான அளவில் மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டம் காட்டுறேன் அப்படின்னு தேவையில்லாமல் செட்டு போடாமல் கதைக்கு தேவையான பிரம்மாண்டத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றதுனால பாராட்டி தான் ஆகணும் படக்குழுவை. படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வந்து தேங்க்ஸ் டூன்னு போட்டு இவங்களுக்கு தேங்க்ஸ் அவங்களுக்கு தேங்க்ஸ் அவங்களுக்கு தேங்க்ஸ்னு போடுறாங்க. அவ்வளோ ஸ்பான்சர் இருக்காங்களா சார் அப்படின்னு யோசிக்க வைக்குது. பட் அவ்வளோ ஸ்பான்சர் இருந்துமே ஃபர்ஸ்ட் ஷோ வெளியே வர அளவுக்கு சக்கலாம், அவ்வளோ சிக்கல் இந்திய சினிமாவில் இருக்கே. ஓகே, பட் பாகுபலி பார்த்தீங்க அப்படின்னா ஏமாத்தாத செம்ம ட்ரீட் படம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை.